செக்டர் இப்போதைக்கு அண்டர் வேலிடாக இருக்குது. அதை பற்றி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோல்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே இதில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டு இண்டிகேட்ஸ்னு நேற்று என்ன நடந்துச்சுன்னு அப்படியே காட்டுது பாருங்கள். சேஞ்சஸ்ஸு, வேல்யூ எவ்வளோ ஏறி இருக்குது, அதுவும் இல்லாமல் குளோபல் மார்க்கெட்டும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கமோடிட்டிஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் கரன்சின்ஸ் இருக்குது இண்டிகேட்ஸுக்கு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும். இந்தியா, யூஎஸ்ஸு அது மாதிரி காட்டும். இந்தியாவில் எது ஹையஸ்ட்டாக ஏறி இருக்குது, அதே மாதிரி யூஎஸில் பார்த்தீங்கன்னா எது டாப் கெய்னர் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது. இதில் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தியன் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் வரல. இப்போ கீழே போய்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் நிறையா இது காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ்ன்னு இருக்கா, அதில் போய்ட்டு இந்தியன் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை போய் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்எஸ்சி 1 டேன்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கீ இண்டிகேட்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா காட்டும். நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க், நிஃப்டி மிட் கேப் 100, நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50, அது மாதிரி நிறையா காட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா செக்டரல் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஆட்டோ இண்டிகேட்ஸ் இன்றைக்கி எவ்வளோ ஏறி இருக்குது, அதேமாதிரி ஐடி எவ்வளோ இருக்குது, பேங்க்கு பப்ளிக் செக்டர் பேங்க் எவ்வளோ ஏறி இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எது எது ஏறி இருக்குது, எது எது குறைஞ்சிருக்கு அது மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நீங்கள் மேலே இருக்கா அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா எது கம்மியாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு வந்திருக்கும், எது லாஸ்ட்டாக இருக்கோ அது வந்துட்டு பின்னாடி போயிடும். இப்போ லாஸ்ட்டு 1 இயர் 1 டேன்னு இருக்கிறத வந்துட்டு 1 இயராக மாற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மாதத்து இது வேணாலும் பார்க்கலாம். 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்துன்னு இருக்குது. அதே மாதிரியே 1 டே 1 வீக்கும் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா என்னோடய கோர்ஸை வாங்கிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் எப்படி பண்ணுறது அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்போ எக்ஸிட் ஆகுறது, ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எந்த செக்டரு இப்போ அண்டர் வேலிடாக இருக்குது, இதை பற்றினா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 99 ரூபா தான். நான் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கோர்ஸ் வீடியோ அனுப்புகிறேன். மறக்காமல் என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயராக எந்த செக்டரில் வந்துட்டு கம்மியான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கோ அதை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்ன்னு இருக்கா, அதை மாற்றினதுக்கப்புறம் இப்போ நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 15% தான் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டர் வைஸ் நம்ம பார்த்தோம்னா இல்லை நிஃப்டி மீடியா பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. அதேமாதிரி நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 11% தான் இருக்குது. நிஃப்டி ஃபினான்சியல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா அதுவும் 20% தான் இருக்குது. அதாவது 20%க்குள்ளே என்னென்ன செக்டர் இருக்கோ அந்த செக்டராக பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு. அதேமாதிரியே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பப்ளிக் செக்டர் தான். அதாவது பார்த்திங்கன்னா 100% கிட்ட காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்குள்ளே போனீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டாக்ஸுக்குள்ளே போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா இது இண்டெக்ஸு, நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டாக்ஸாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு இப்போ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லா பேங்க்குமே பார்த்திங்கன்னா இண்டெக்ஸில் இருக்குது. அதாவது நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கை நான் பற்றி அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு எந்த பேங்க்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணி போடணுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக எவ்வளோ கொடுத்துருக்குங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டு 1 இயராக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீழே தான் போயிருக்கு. அதனால் லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இதே டைமில் பார்த்தீங்கன்னா 90 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70% 70 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கை பார்த்தாலும் அதே மாதிரியே தான் இருக்கும். ஐடிஎஃப்சி பேங்க்கு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயர் நான் 5 இயர்ஸ் வச்சாலே இது 5 இயர்ஸாக எந்த மூமெண்ட்டுமே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எப்போலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொரோனா டைமில் இருந்து அதுலேருந்து ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.